வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நேற்றிலிருந்து இப்போது வரைக்கும் மருத்துவர் கொலை வழக்கு தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு. வாங்க அந்த அறிக்கையில் என்ன வெளியிட்டிருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சட்ட ஒழுங்கின் சீர்கேட்டை காட்டுகிறது. கிண்டி மருத்துவர் சம்பவம் குறித்து விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு. கிண்டி அரசு மருத்துவர் மீதான தாக்குதலில் குறித்து நடிகர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்து போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் அரசு மருத்துவர் பாலாஜி பணியாற்றி வருகிறார். இவரை அங்கு சிகிச்சை பெற்று வந்த பிரேமா என்பவருடைய மகன் கத்தியால் குத்தியிருக்கிறார். இதனால் அவர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவரை தாக்கிய அந்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த சம்பவம் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியை சந்தித்து நலமும் விசாரித்திருக்கிறார். இப்படி பணியில் இருந்த அரசு மருத்துவரை கத்தியால் குத்தியதால் சம்பவம் தொடர்பாக பலருமே கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் தான் நடிகர் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டு பட்டப்பகலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கட்டை காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்த நிலையில் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழ்ந்த குற்றச்சாட்டு செயலாக நிரூபிக்கிறது என்று சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் பதவிக்கு சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசின் மெத்தப்போக்கான காரணமே கத்திக்குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் திரு பாலாஜி அவர்களை விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று காலம் நேரம் பார்க்க கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திறந்தேறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக்கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி என்று கூறுகிறேன். தற்போது விஜயின் இந்த பதிவு இணையத்தில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. அதில் நீங்கள் சினிமாவில் பண்ணதான் ஒருத்தன் உண்மையிலே பண்ணிட்டு இருக்கான், அதனால் சினிமாவில் நல்ல விஷயங்களை காட்டுங்க என்று குத்துவா பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா சிஎம் சார் என்று விமர்சனம் வருகிறது. இதை பற்றி நீங்கள் எனக்கு நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.